தன்னுடைய குட் பேட் அக்லி படம் அடைந்த மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு நம்ம அதிசர் கடந்த சில மாதங்களாக கார் பந்தயங்கள்ல ஆர்வமாக கலந்து கொண்டிருக்காரு. இனிமேல் வருடத்துடன் ஒரு படம் தான் மீதி நேரத்துல கார் ரேஸ் பந்தயங்கள் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காரா. தற்போது ஜெர்மனில நடக்கும் கார் ரேஸ் பந்தயத்துல அவருடைய அணி கலந்து கொண்டுட்டு இருக்காங்க. அப்போது அவர் ஒரு ஊடகவியலாளர் நேர்காணல் செய்ய வந்த பொழுது எல்லோருக்குமே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எளிது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவுமே தயாராவது ரொம்பவே சவாலானது. அதனால மோட்டார் ஸ்போர்ட்ஸை பிரபலப்படுத்துங்க, என்ன ப்ரமோட் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்தியாவில இருந்து ஒரு F1 ரேசர் வந்து உலக அளவுல கவனத்தை ஈர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல அதிசருடைய கார் ரேஸ் அணியில இணைந்த நரேன் கார்த்திகேயன் அதிசர் பற்றி பேசியிருக்காரு. அதுல தமிழ்ல F1 படம் எடுத்தால் அதற்கு அதிசர் தான் ரொம்பவே பொருத்தமாக இருப்பார். 50 வயது கடந்தாலுமே அவர் கார் ரேஸ் பந்தயங்கள்ல ஆர்வமாக இருக்காரு. இப்போது அவருடைய அணியில நானும் இணைஞ்சிருக்க, வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை நாங்க வகுத்து வரோம் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இவர் மட்டுமல்ல, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே இதையே தான் பழைய பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தாரு. அதாவது கார் ரேஸ் போன்ற படங்கள்ல அஜித் அவர்கள் நடித்தால் நன்றாக இருக்கும், அதற்கு பொருத்தமான நடிகர்னா அஜித் அவர்கள் தான் அப்படின்றது. சோ இந்த வீடியோவுமே தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.